எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்ன எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து என்னுடைய வெயிட் லாஸ் வீடியோ பற்றி நான் போட்டிருந்தேன். எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, ஜிம்முக்கு போகிறீங்களான்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாததுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோ வெயிட் இருந்தீங்க, வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கிலோ இருக்கீங்க, இப்போ என்ன வெயிட்டில் இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவங்க வந்து வெயிட் லாஸ் போடாத முன்னாடி 90 இருந்தாங்க. நம்ப முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் உடம்பு இருந்துச்சு. பூராமே எல்லாம் வந்து கொழுப்பு உடம்பு பூரா கொழுப்புடா. அந்த கொழுப்பு வேற இந்த கொழுப்பு வேற. ஏன்னா அவ்வளோ வெயிட் இருந்தேன், எனக்கே வந்து தெரியல. நானும் வந்து வெயிட் எல்லாம் போட்டு பார்த்தது கிடையாது. ஏன்னா அவ்வளோ வெயிட் இருந்தேனான்னு சொல்லி எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்திருக்குது. அவ்வளோ வெயிட்டை வந்து நான் சுமந்துட்டு இருந்துருக்கிறேன் எத்தனை நாளா. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம் ஒரு டைம் போகிறப்ப, தனியார் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப வெயிட் போட்டு பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன். அது அப்போ நான் வந்து அப்புறம் கேஷுவலாக விட்டுறது, ஃப்ரீயாக விட்டது. சேட வெயிட் இவ்வளோ இருக்குன்னா அவ்வளோதான் போட்டுன்னு. அப்புறம் அதை வந்து குறைக்கலாம், நம்ம இப்படி இருக்குமே, நம்ம உடம்புல இத்தனை இது வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு எதுவுமே நான் நினைக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் போகத்தான் நான் வந்துட்டு குறைச்சாகணும்னு எப்படியே குறைச்சிட்டேன். அப்போ வந்து நார்மல் நான் எவ்வளோ வெயிட் இருந்தேன்னா 90 கிலோ இருந்தேங்க. ஏன்னா உங்களாலே இது வந்து நம்ப முடியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதம் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதம் வெயிட் லாஸ் ஆரம்பித்தாங்க. 4 மாதம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தாங்க, 2வது மாதம் எவ்வளோ இருந்தாங்க, 3வது மாதம் எவ்வளோ இருந்தாங்க, 4வது மாதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் 90 கிலோ வெயிட் இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஓரளவுக்கு தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கிலோவாக குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் 2 அப்புறம் 3 நான் வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரிக்டாக கடுமையாக நான் எடுத்துக்கிட்ட ஆரம்பித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி கரெக்டாக அதை ஒரு பொசிஷனில் கொண்டு போகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான வெயிட் வந்து 2வது மாதங்கிறப்போ அவங்களுக்கு 12 கிலோ குறைஞ்சிருந்தது நான் பார்த்தேன். ஒரு 10 நாள் 20 நாள்லேயே என்னமோ பார்த்தேன். 20 நாள்லேயே வந்துன்னா 13 கிலோவாக எனக்கு வந்து குறைஞ்சது. இது கண்டிப்பாக உண்மை. எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா சடன்னு உடம்பை வந்து நல்லா குறைஞ்சிருச்சு, அப்போ இதையவே நான் இன்னும் ஃபாலோ பண்ணி அதை நான் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நான் கொண்டு போனேன். அப்படியே கொண்டு வந்து வந்தது தாங்க இப்போ நான் இருக்கிற இந்த வெயிட்டுங்க. அதாவது கேட்டீங்க, சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றதா அப்படிங்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெறும் சப்பாத்தி சாப்பிட்டு நான் ஆஸ்பத்திரி போகிறதா அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து அந்த வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு அதாவதுங்க எடுத்துருப்புல நம்ம குறைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க, அந்த சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். நீங்க சாப்பிடுற எல்லா பொருளும் சாப்பிட்டு இருக்கீங்க, அது உடனே நிப்பாட்ட முடியாது. அந்த சாப்பாட்டு லெவல் இனிப்பா இருந்தாலும் சரி, எண்ணெய் பலகாரமா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் லிமிட்டா அளவை குறைச்சிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அளவை குறைச்சிட்டு வாங்க. ஏன்னா எடுத்தோன்னா நம்மளால முடியாது. அளவை குறைச்சிட்டே வரையில உங்களுக்கே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னடா நம்ம இவ்வளவு சாப்பிட்டு இப்போ இவ்வளவு கம்மியாக இருக்கிறோமே, சரி இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டே நம்மளுக்கு வந்து பழையபடிக்கு அதே தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக லிமிட்டாக அளவை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக எல்லாமே தோண ஆரம்பிக்கும். ஆமாம் இதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ இன்றைக்கி வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலாக இதை நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம், இதில் வந்து நம்ம பழத்தை எடுத்துக்கலாம், நைட்டு வந்து இதை சாப்பிட்டுக்கலாம், இந்த டைமுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தோணும். இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு தாங்க நான் கொண்டு வந்தேன். எடுத்தோடனே நான் வந்து சப்பாத்தி சாப்பிடலைங்க, அளவை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேங்க. அதாவது இவங்க வந்து 2 மாதத்தில் 12 கிலோ 13 கிலோ குறைஞ்சிட்டாங்களா, 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ குறைஞ்சதுக்கான கணக்கு காமிச்சிது. சரிங்களா? அப்புறம் அவங்க வெயிட் குறைய பார்த்தோன்னே இவங்களுக்கு நல்லா குறையுது. நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு வேலையை எடுக்கல அதுல கொஞ்சமா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியல, நம்மளுக்கே தோணும் ஆனா இதுல ரிசல்ட் தெரியுது, அப்போ இன்னும் நம்ம அதிகமா பண்ணணும், அதிகமா அதுக்கான வேலையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தோண ஆனா நம்ம வெயிட் குறையிறோம், அப்போ இன்னும் நம்ம அதுக்கான எஃபெக்ட் எடுக்கணும்னு தோணித்தான் நான் இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க. இவங்க வந்து இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதோட 5வது மாதம் ஆக போகுது. இப்போ இவங்க வெயிட் வந்து 61 கிலோ இருக்காங்க. சரிங்களா? இப்போ 5வது மாதம் போயிட்டு இருக்குது, 61 கிலோ இருக்காங்க.
இது பொய் இல்லைங்க, இது உண்மைதாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் ஜிம்முக்கெல்லாம் எதுவுமே ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கே கரெக்டா இருக்கு. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் வீடு வந்து நீங்களே ஆல்ரெடி வீடியோல பாத்திருப்பீங்க, வீடு எல்லாமே சின்னதா. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்னதான் ஒன்னா சமையல் கட்டுல நின்று வீடியோ போடுறீங்க, இல்லைன்னா எங்க வீட்டுக்குள்ள நின்று வீடியோ போடுறீங்க, எங்கேயுமே நின்று வீடியோ போட மாட்டீங்கன்னா. மித்த பக்கம் எங்கேயுமே எங்களுக்கு இடம் இல்லை, வீடு வந்து சின்னதான், சமையல் ரூம் சின்னதா, அதனாலதான் நாங்கள் உள்ளுக்குள்ள போட்டுருக்குறோம். வெளியே வராண்டா பாத்தீங்கன்னா கிரவுண்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மணல், அதனால சுற்றி அதிகமாக உள்ள வராண்டா அதிகமாக இருக்குது. நாங்கள் மரமெல்லாம் செடியெல்லாம் நிறைய வளர்க்குறோம். ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் காமிச்சிருப்போம், பப்பாளி மரம், முருங்கைக்காய் மரம், ரோஸ் செடி எல்லாமே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காற்றடிச்சுன்னா அந்த செடி மரம் இல்லை இலையெல்லாம் கீழே கொட்டுது. அப்போ 2 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து கூட்டிகிட்டே இருப்பேன். அந்த வராண்டாவை கூட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணி அதை கொண்டு ஒரு பக்கமாக சேர்த்து வைக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அந்த வேலை நிமிட்டி வாங்குவீங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவில் கூட எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து கையில் தான் வீட்டில் தான் துவைக்கிறாங்க, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதே இல்லை. எவ்வளோ துணி ஆனாலும் சரி அது சலிக்காமல் துவைப்பாங்க. ஏன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வீட்டு வேலை அதிகமாக செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் எச்சா சேர்த்தி தான் நான் துணி வந்து துவைச்சிக்கிறேன். துவைக்கிறனால என்னென்னா எனக்கு டைமு நல்லா இழுத்துட்டு போகும். அதிகமாக துணி சேர்த்து துவைக்கிறது, பெட்ஷீட்டு எல்லாமே வந்து நான் கையிலேயே தான் எல்லாமே துவைச்சிக்கிறேன். வாஷிங் மிஷினில் எதுவுமே நான் பண்ணுறதில்ல. அதனால் என்னென்னா நான் என்னுடைய கைகாலுக்கு வந்து நான் குமிஞ்சு நிமிந்து நல்லா வந்து அதுக்கு வந்து நான் எக்ஸசைஸ் மாதிரி தான் இது வந்து குமிஞ்சு நிமிந்து நான் வேலை கொடுக்குறங்காட்டி என்னமோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுலேயுமே சாப்பாட்டு லெவலையுமே எல்லாமே நான் கண்ட்ரோலாக வச்சதுங்காட்டி என்னாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வாக்கிங்னா ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சு போவாங்கள்ல, அந்த மாதிரி நான் போகிறது இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காடு இருந்துச்சு, அங்கே நின்று நாங்கள் வீடியோலாம் போட்டிருப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த காட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு. அது இப்போ சுத்தம் பண்ணி நல்லா வராண்டாவாக சூப்பராக நல்லா அகலமாக இருக்குது. அங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து சாயந்தரம் ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்கும், ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்குவேன். அந்த 1/2 மணி நேரத்தில் போய் பசங்களோட சேர்ந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு அவனுங்கள்ட்ட நியாயம் பேசிகிட்டே அப்படியே நடந்துகிட்டே இருப்பேன். வாக்கிங் மாதிரி ரவுண்ட் அடிப்பாங்க. ஆமாம், ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துடுவேன். 1/2 மணி நேரம் டைம் கிடைக்கலன்னா போக மாட்டேன். டைம் கிடைக்கிறப்ப சாயந்தரம் ஆனால் அது சாயந்தரம் தான் பண்ணுவேன், ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவேன். அது ஒரு வாக்கிங் மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்செல்லாம் எல்லாரும் வாக்கிங் போகிறாங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு வீட்டு வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக போயிடுது. என்னை கேட்டால் அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. மாமா தான் சொல்லுவார், காலையில் எழுந்திரிச்சு நீ வாசலை கூட்டி சாப்பாடு செஞ்சு துணிமணி வச்சு எல்லாமே பண்ணுற இல்லை, அதுவே உனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஏன்னா குமிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிற பார்த்தியா, அதுவே உனக்கு ஒரு எக்ஸசைஸ் தான், நீ வாக்கிங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி காலையில் இங்கேயே நடந்துட்டு இருப்பேன். அதுக்கே மாமா முன்ன பேசுவார். இப்போ நான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப இங்கே நடப்பேன், அவ்வளோதாங்க என்னுடைய. அதாவது இன்னொருத்தர் வந்து கேட்டாங்க, நான் வந்து முன்ன வந்து 85 கிலோ இருந்தேன், இப்போ 63 கிலோ ஆகிட்டேன். எங்கள் சொந்த வந்தக்காரர் வந்து இந்த மாதிரி உனக்கு சர்க்கரை வந்துருச்சு, உப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா அடுத்தவங்க சொல்கிறாங்களா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நம்ம உடம்புக்கு எது தேவை நம்மளுக்கு தெரியும். நம்ம உடம்ப வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுட்டு நல்லா ஆரோக்கியமாக வந்து நம்ம அதை வந்து வெயிட் லாஸ் பண்ணோம்னா அது எந்த ஒரு நம்மளுக்கு சைடு எஃபெக்டோ எந்த ஒரு ஆபத்தோ எதுவுமே வராது. ஏன்னா நம்ம சத்தான பொருளை எடுத்துக்கிட்டு தானே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். நம்ம வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. காய்கறி இந்த வீடியோவில் சொன்னதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மெயினாக காய்கறி எடுத்துக்குங்க, கீரை வகைகள் எடுத்துக்குங்க, சாப்பாட்டு லெவலை மட்டும் குறைச்சிக்குங்க. ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், அப்போ போக 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 உங்களுக்கே தோணும் அந்த சாப்பாட்டு லெவலை குறைக்கிறது. சரி சப்பாத்தி எடுத்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு சப்பாத்தி எடுத்துட்டீங்களா, சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு நேரம் சப்பாத்தி எடுத்துக்குங்க. அப்புறம் போக 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 2 நேரம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பழ வகைகள், செவ்வாழை, வாழைப்பழம், அப்புறம் பச்சைப்பயிறு, இதெல்லாமே ஊற வச்சு நம்ம வேக வச்சு எல்லாமே சுண்டல் இதெல்லாமே நம்ம சாப்பிட்லாம். நம்மளுக்கு உடம்புக்கு எல்லாமே ஹெல்த்தியானது சத்தானது காய்கறி, கீரை, முருங்கைக்கீரை, கரிஞ்சுக்குட்டி கீரை, செங்கீரை, எல்லா கீரை வகையில் என்ன இருக்குதோ பருப்பில் போட்டு கிடைச்சி சாப்பிட்றது எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். எல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக மெயினாக வந்து நம்மளுக்கு பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடுதண்ணி குறைச்சோம். சுடுதண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு இந்த வயிற்று சுற்றி இருக்கிற கொழுப்பு இது எல்லாமே கண்டிப்பாக அது குறையும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாவே முடிஞ்ச அளவுக்கு குளுந்தண்ணி நிப்பாட்டி போட்டு சுடுதண்ணி சூடு பண்ணி குடி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க, அதுவுமே நம்மளுக்கு கொழுப்பு வந்து அந்த எண்ணெய் பலகாரம்லாம் போய் எண்ணெயோட குழம்பு செஞ்சு சாப்பிட்றோம்லங்க, அதெல்லாம் சாப்பிட உள்ளே போய் கொழுப்பு கட்ட ஆரம்பிச்சு. அப்போ சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அது கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, போக சரியாக போகுது. சரிங்க, அந்த வீடியோவில் நான் கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான விளக்கம் நாங்கள் கொடுத்துட்டோம். இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கம் வேணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம். நன்றி.